இறையேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது அதிகாரமானது மிக முக்கியமான அதிகாரம். எலியாவினுடைய இந்த விண்ணேற்பை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய அதிகாரம். எலியா அவருடைய விண்ணேற்பை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எலிசா அவரோடு பயணிக்கிறார். எலிசாவை அவர் தங்க வைக்கும்படியோ அதை சோதிக்கும்படியோ சில கேள்விகளை கேட்க அவர் கழட்டிவிட பார்க்கிறாரு. அப்படி சொல்றார், கடவுள் என்னை இதோ இங்கு புறப்பட்டு எங்க போ, பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். அப்போ நான் இங்கு இரு அப்படின்னு சொல்லவில்லை, நான் உன்னோடு தான் வருவேன், உண்மையில் ஆணை, உன் உயிரோடு ஆணை, நான் உன்னோடு தான் வருவேன்னு சொல்லி முன்னாடி போறார். அப்போ மறுபடியும் ஏன்னா அங்கே போய் பார்க்கும்பொழுது பெத்தரில் அந்த இறைவாக்கினர் குழுக்களாக இருக்கிறாங்க, உங்களுடைய தலைவர் உன்னை விட்டு பிரிக்கப்பட போறாரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் மூடிட்டு இருங்கடான்றார். மறுபடியும் எலியா சொல்றாரு, இதோ நுனைக்கு ஆண்டவர் யோர்தானுக்கு என்னை அனுப்பியுள்ளார், இங்கே நீ இரு அப்படிங்க, நானும் உன்னோடு தான் வருவேன் அப்படின்னு மறுபடியும் அங்கே போறார். அங்கே போகும்போது அந்த யோர்தான் நதி அவருடைய அந்த ஆடையை எடுத்து ஏதோ இரண்டாக பிரிப்பதை, இது பெரிய ஆச்சரியத்தை, அந்த நீரில் பிரிந்து இருப்பதையும் அந்த கட்டாந்தரையில் 2 பேர் போவதையும், அப்போ நான் போகும் பொழுது அப்போ நான் உன்னை விட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணும் என்று எலிசாவிடம் கேட்க, எலிசா கேட்கிறார், உன்னுடைய ஆவி 2 மடங்காக என் மேல் இருக்கட்டும் என்று அவருடைய ஆசையோடு கேட்க, அப்பொழுது எலியா சொல்றாரு, நான் மேலேறி செல்லும் பொழுது நீ என்னை உற்று நோக்கினால் அது அப்படியே நடக்கட்டும், இல்லையனால் அந்த ஆவி உனக்கு கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வல்லமையோடு ஒரு தேர் குதிரையானது பொற்குதிரையோடு வருகிறது. அதில் எலியா ஏறி செல்லுகிறதை அந்த எலிசா பார்க்கிறார். பின்பு அவரால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர் மேலேறி போகிறார். அதைத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு எலிசா அவருடைய வல்லமை பெற்றவராக, இவரும் அவருடைய போர்வையை அடிக்க நதி பிளக்கிறது. அந்த கட்டாந்தரையில் வருவதை பார்த்த அந்த சீடர்களெல்லாம் எலியாவின் ஆவி எலிசாவில் இறங்கியிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்குகிறார்கள். முக்கியமாக எலிசா, நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே அந்த தீர்த்தத்தின் போது அந்த உப்பில் கலந்த தண்ணீரை நாம் அபிஷேகம் செய்து அதை வல்லமையாக நாம் தெளிப்போம் அல்ல, அது இங்கிருந்து தான் வருகிறது. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து எலிசாவிடம், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் எல்லாமே நஞ்சாக மாறிடுச்சு, விவசாயம் இன்னமும் எங்கள் நிலமும் விளைச்சல் கொடுக்க மாட்டேங்குது என்று சொல்லி புலம்புகிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, கொஞ்சோடு உப்பை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த உப்பை அந்த ஊற்றில் போட்டு, இனி இந்த தண்ணீர் உங்களுக்கு செழிப்பை தரும், நீங்க யாரும் சாக மாட்டீங்க குடிச்சா, 2வது இந்த நிலம் விளைச்சலை தராமல் இருக்காது என்று சொல்லி அபிஷேகம் செய்கிறார். அன்றிலிருந்து அது பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அதனுடைய வல்லமையைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியும் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிசயங்களை உள்வாங்கியவர்களாக, மாற்றத்திற்கு சம்மதம் தெரிவித்தவர்களாக நாம மாற முயற்சி எடுக்க இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். ஆண்டவர் எலியாவை சுழற் காற்றில் விண்ணுக்கு எடுத்து கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கீழ்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். எலிசா அவரை நோக்கி, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேல் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார். எலியா அவரை நோக்கி, எலியா, ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் எரிகோவுக்கு சென்றார்கள். அப்பொழுது எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவை அணுகி, ஆண்டவர் இன்றும் தலைவருமிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தார்கள். அவர்கள் யோர்தான் ஆற்றங்கரையை அடைந்து அங்கே நின்றார்கள்.
அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டார்கள். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து ஆற்றை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவ்வளவு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என கதறினார். அதன் பின் அவரால் எலியாவை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து எழுந்து போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். எரிகோவில் இருக்கின்ற அந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றை கண்டு, எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்று கூறினார். மேலும் அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் விழுந்து வணங்கினார்கள். பின்னர் அவரை நோக்கி, இதோ அடியாராகிய 50 வலிமையான ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் போய் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதி தாரும். ஒருவேளை ஆண்டவருடைய ஆவி அவரை தூக்கி ஏதாவது ஒரு மலை மேலே பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார். ஆனால் எலிசா சலிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினார்கள். இறுதியாக அவர் அனுப்பி வையுங்கள் என்றார். எனவே அவர்கள் 50 ஆட்களையும் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் 3 நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் எரிகோவில் தங்கியிருந்த எலிசாவிடம் திரும்பி வந்தார்கள். அவர் அவர்களிடம், போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை என் தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நற்பலன் தருவதில்லை என்றார்கள். அதற்கு அவர், ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றினுடைய அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாவும் இராது, நிலமும் பயன் தராமல் போகாது என்றார். அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவினுடைய வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது. அங்கிருந்து எலிசா பெத்தேலுக்கு ஏறி சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர்கள் நின்று வந்து, வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவருடைய பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன. பின்பு எலிசா கார்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.